தமிழருவி வானொலி ஜெர்மனி. கவிஞர்களுடைய விருப்ப தலைப்புகளிலே இன்றைய கவிதைக்களம் காண்கின்றது. அந்த வகையிலே அடுத்து இணைகின்ற திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம். கவிதையின் தலைப்பு எஃகு என எண்ணம் கொள். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முக சுந்தரத்தின் தமிழ் வணக்கம். நைனே விஜயன் ஐயா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கீங்களா? ஆமாம், நீங்கள்? நானும் நலமாக இருக்கிறேன் ஐயா. நன்றி அம்மா. நன்றி ஐயா. நன்றி நன்றி. சசிகலாமா வணக்கம். வணக்கம் சிவகாமி, எப்படி நலமா இருக்கீங்களா? இருக்கிறோம் அம்மா, நீங்கள்? நானும் நலமாக இருக்கிறேன் அம்மா. நன்றி நன்றி அம்மா. நன்றி அம்மா. இன்றைக்கு என்னுடைய கவிதையின் தலைப்பு எஹென எண்ணம் கொள். எஹென எண்ணம் கொள். நானே வலிமை மிக்கவன் என்ற எண்ணம் வெற்றியை கொண்டு சேர்ப்பது திண்ணம். நானே வலிமை மிக்கவன் என்ற எண்ணம் வெற்றியை கொண்டு சேர்ப்பது திண்ணம். உன்னால் முடியும் எனும்போது தடுக்க முடியாது கனப்போதும். உன்னால் முடியும் எனும்போதும் தடுக்க முடியாது கனப்போதும். நானே சிறந்தவன், நானே உயர்ந்தவன், ஆளப் பிறந்தவன், ஏற்றம் நிறைந்தவன். எண்ணிய முடிதல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும். காற்றடித்தால் தலை சாயும் நாணல், புயலுக்கும் வேரூன்றி நிற்கும் ஆள் போல். சுட்டாலும் வெண்மை தரும் சங்கன, புடம் போட்டாலும் மின்னும் பொன்னன. அடித்தாலும் வளைத்தாலும் மாறாத இரும்பு, உன் உறுதிக்கு முன்னால் மற்றவை துரும்பு. எஹென இறுக்கமாய் உறுதியாய் நில், மனதளவில் மாறாத எண்ணம் கொள். இளைஞர்களை கொண்டு இந்தியாவின் மாற்றம், கனவு காண்பதே மாணவர் வாழ்வில் முன்னேற்றம். தொடர் கல்விக்காக இலவச சத்துணவு, எதிர்கால இந்தியா இளைஞர்களின் கனவு. தலைவர்கள் கொண்ட திண்ணிய எண்ணம் எஹென வலுவாக மாறிய வண்ணம். தலைவர்கள் கொண்ட திண்ணிய எண்ணம் எஹென வலுவாக மாறிய வண்ணம். கொண்டு வந்ததே முன்னேற்றம் இன்றும், நிலை பெற எஹென எண்ணம் கொள்வோம் என்றும். கொண்டு வந்ததே முன்னேற்றம் இன்றும், நிலை பெற எஹென எண்ணம் கொள்வோம் என்றும். வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தலைப்பு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் எழுதிய ஆத்திச்சூடியிலிருந்து எடுக்கப்பட்டது. இதற்கு கவிதை எழுதும் வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி மகிழ்கின்றேன். உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம், சென்னை. எஃகு என எண்ணங்கொள் என்ற தலைப்பிலே நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுடைய ஆத்திசூடிக்கு அருமையான ஒரு கவிதையை தந்திருந்தார் சிவகாமி. ஆமாம், இரும்பை அடிக்க அடிக்க உறுதியாவது போலத்தான். நாணல் எவ்வளவுக்கு வெள்ளம் வந்தால் என்ன, புயல் மழை வந்தால் என்ன, வளைந்து கொடுப்பது போல. இவ்வாறெல்லாம் கவிதையில் உவமையை தந்து இந்த கவிதையை அழகாக வடித்திருந்தார் கவிஞர் சிவகாமி. நன்றி அம்மா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதைக்களம். இன்றைய கவிதைக்களம் விருப்பு தலைப்பிலே, கவிஞர்களின் விருப்பு தலைப்பிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நேயர்களே.